இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இந்த 6வது மாதத்திலே நாம் இப்பொழுது நாம் போய்கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த கால வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஸ்தோத்திரம். எல்லார் கண்களை மூடி நாம் கர்த்தரை துதிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கிருபையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உன்னதமான தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லார் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஏனென்று சொன்னால், இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தி வருகிறார். இதுவரைக்கும் நடத்தி வந்தார். இதுவரைக்கும் நமக்கு எந்த சேதமும் இல்லாமல், எந்த குறையும் இல்லாமல் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா பிசாசின் அந்தகார வல்லமைகளையும் அழித்து போட்ட வல்லமையுடைய தெய்வம் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் சிலுவை மரத்திலே தொங்கி ஸ்தோத்திரம் நமக்காக இரத்தம் சிந்தி மரித்ததினாலே இயேசுடைய கதை முடிந்து விட்டது என்பது அல்ல. ஸ்தோத்திரம். அங்கேதான் சாத்தானுடைய கதை முடிவடைகிறது. அங்கேதான் இயேசு கிறிஸ்துவுடைய கதை ஆரம்பிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையும் அந்த சிலுவைக்குள்ளே கடந்து வரும்போது, அந்த இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும்போது, ஸ்தோத்திரம், நம் வாழ்க்கை முடிந்தது போல மற்றவர்கள் நினைக்கலாம். அங்கேதான் நமக்கு ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறது, துவங்குகிறது. ஸ்தோத்திரம். அந்த துவக்கத்திலே தான் நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றம், நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுகள், நம்முடைய வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகள், தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்கள், தேவனுடைய உன்னதமான அனுபவங்களை, அவருடைய அதிசயங்களை, அவருடைய அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. என்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தோமோ, அன்றையில் இருந்து நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இந்த தேசத்திலே ஜீவிக்க, அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாய் மாறுவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நாம் எங்கே போகிறோமோ, நாம் ஜெபிக்கிற இடங்களிலே கர்த்தர் கிரியை செய்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார், தொடுகிறார், அவர்களை விடுதலையாக்குகிறார். ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, நீர் எத்தனை மகத்துவமான தேவன், கிருபையுள்ள தேவன். ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய ஆண்டவரை தயவுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லா கர்த்தரை துதிப்போம். வியாதியோடு பலவீனத்தோடு நாம் இருந்த நேரங்களில் நம்மை பலப்படுத்தினாரே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நம்மோடு கூட நின்றாரே. மருத்துவர்கள் கைவிட்டார்கள், உலகம் கைவிட்டது, பணம் கைவிட்டது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி அவர் நம்முடைய கரத்தை பிடித்தாரே. நாம் அவரை துதிக்காமல் இருக்க முடியுமா? ஸ்தோத்திரம். அமைதியா இருக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். உங்க வேலைகளை அப்புறம் பார்க்கலாம், வந்து உட்காருங்கள், ஜெபத்திலே உட்காருங்கள், எல்லாரும் குடும்பமாக வந்து உட்காருங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் ஒருமித்து உயர்த்துவோம், அவரை ஒரே உள்ளத்தோடு உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து கர்த்தரை துதிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த நாளில் நாமையும் நம்முடைய குடும்பத்தையும் எல்லாரையும் காப்பாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு தேசங்கள் பயந்திருக்கிறது, தேசங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா என்ற அந்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம், உலகமே பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இதுவரை இல்லாத ஒரு பாதுகாப்பு, இதுவரை இல்லாத ஒரு ஸ்தோத்திரம், நமக்கு சட்டங்கள், ஸ்தோத்திரம், இவைகளை எல்லாம் நாம் இதுவரைக்கும் இப்படி பார்த்ததில்லை. ஸ்தோத்திரம். சொந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம சுதந்திரமாய் எங்கேயும் போக முடியாது. பஸ்ஸுகள் இல்லை, விமானங்கள் இல்லை, ஸ்தோத்திரம், ரயில் இல்லை, பயணம் செய்வதற்கு முடியல. ஆனாலும் தேவன் உண்மையுள்ளவராய் நம்மை பாதுகாப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றபடினாலே கர்த்தரை துதிப்போமாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பாதுகாவலரே துதிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்மை செய்கிறவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. மீண்டும் வரப்போகிற எங்கள் ராஜாவே உம்மை துதிக்கிறோம். அல்பா ஒமேகா ஆனவரே உம்மை துதிக்கிறோம்.
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் இதுவரைக்கும் துதிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தந்தீங்களே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை நாங்கள் துதியினாலே துவக்கி வைக்கிறோம். மீதமுள்ள பாடல் வேலைகளை ஆசீர்வதியும், ஆராதனை வேலையை ஆசீர்வதியும், ஜெப வேலையை ஆசீர்வதியும், செய்தி வேலையை ஆசீர்வதியும். தொடர்ந்து நடத்துங்கப்பா. உமக்கு நன்றி. சகலத்தையும் உடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்ற வார்த்தையின்படியாக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனையில் கூடி வந்திருக்கிற நாம் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடி துதிப்போமாக. ஸ்தோத்திரம். அவரே நம்முடைய இரட்சிப்பின் தேவனாக இருக்கிறார். நம்முடைய இரட்சிப்பின் தேவனை சங்கீதங்களால் பாடி நாம் கீர்த்தனை பண்ணுவோமாக. நாம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய எல்லா கவலைகளையும் பாரங்களையும் துக்கங்களையும் மறந்து தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் அவரை நாம் எல்லாரும் துதித்து மகிமைப்படுத்தி நாம் பாடுவோமாக. அவர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து ஸ்தோத்திரம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. கரங்களை தட்டி
தேடி வந்தவர். ஹல்லேலூயா. நம்மை அணைத்து கொண்ட தேவனவர். ஸ்தோத்திரம். கடலின் ஆழத்தில் போட்டார், முதுகுக்கு பின்பாக எரிந்துவிட்ட தேவனவர். அதைகளை திரும்ப நினைக்க மாட்டார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நம்மை நிறைத்திருக்கிற தேவனவர். அவரை பாடி துதிப்போமா? ஸ்தோத்திரம். ரட்சணத்தின் சந்தோஷத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய உற்சாகமான ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. அந்த உற்சாகமான ஆவினால நிறைந்து கர்த்தரை எல்லாரும் உற்சாகமாய் பாடி ஆராதியுங்கள். சொல்லுகிறோம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. ஸ்தோத்திரம். அவர் நமக்கு செய்த நன்மைகள், ஸ்தோத்திரம். அவர் ஈவாய் கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரம், அவருடைய இரக்கங்கள், அவருடைய தயவு, ஸ்தோத்திரம், அது மகா பெரியவைகளாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவ நாமத்தை பாடி நாம் ஆராதிப்போமாக. இன்னொரு பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமாக. Thank you.
தேவன் நம்மை தேடி வந்தார். ஆபிரகாமின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றியிருக்கிறார். அவரை நன்றியோடு துதியுங்கள், உயர்த்துங்கள். உந்தன் நாமம் பாடி என்றும் நான் துதிப்பேன்.
எல்லாமே மறுரூபமாகுமே. அக்கினியின் ஆவியானவர் அவர் இந்த காலவேளையிலே ஸ்தோத்திரம் நம் நடுவிலே அக்கினியாய் வெளிப்படுவாராக. அக்கினி எல்லாவற்றையும் பட்சித்து போடும். இயேசுவே, எங்கள் எண்ணங்களை, எங்கள் கிரியைகளை, எங்கள் செயல்களை பட்சிக்கிற அக்கினியால் இந்த காலவேளையிலே தொடுவீராக. எங்களை மறுரூபமாக்குவீராக. எங்கள் தேசத்தின் மீது வெளிப்படுவீராக. உயிர் பெறச் செய்யும் ஐயா. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் சொன்னால் போதும் ஆண்டவரே, அப்படியே நடக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எந்த சூழ்நிலையும் எப்போதும் நம்முடைய நல் துணையாகிய ஆண்டவர் நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து எத்தனை பேர் உண்மையோடு ஹல்லேலூயா ஸ்தோத்திர அனுபவத்தோடு நாம் இருக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையின் தாயாய், தகப்பனாய், துணையாளராய், ஸ்தோத்திரம் சகோதரனாய், ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருந்து நம்மை நடத்துகிற தேவன் அவர். ஆமென். இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. பாடுவோம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயினும் சகாயனும் நீயும் உமாயனும். ஆயினும் சகாயனும் நீயும் உமாயனும். நாயனும் நீனக்கண்பான ஞானமனவாளனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிற தேவன், ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் தமக்கென்று சிருஷ்டித்தவர், எல்லாம் அவரால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. உமக்கே, உமக்கே எங்கள் மகிமையை செலுத்துகிறோம், எங்கள் கனத்தை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அசைவாடுகிற ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் ஆளுகை
காரியங்களை எல்லாம் இறக்கி வைத்து இடைவிடாமல் ஓய்வின்றி அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய துதியினால் அந்த இடம் புகையினால் நிரம்பிற்றார். இந்த பூலோகத்தில் நாம் எல்லாரும் ஆங்காங்கே இருந்து அவரை உயர்த்துகிற துதியானது ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அவருக்கு தூபமாய் நறுமணமாய் ஸ்தோத்திரம் எழும்பி தேவ மகிமையை நம் நடுவில் இறங்கி வரச்சு. ஹல்லேலூயா உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆவியானவரே. ரிக்கவளதி நரவணமணநரம் ஷவளக்கரவளதி நரவணமணநரம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே ஸ்தோத்திரமையா. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற ஆவியானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறையிருப்பை மாற்றுகிற ஆவியானவரே ரிக்கவளதி நரவணமணநரம் அவர் விடுதலையை தருகிறவர். சகல நுகங்களையும் சகல கட்டுகளையும் இருந்து நமக்கு விடுதலை தருகிற ஆவியானவர் ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவிலே அசைவாடும்படியாக எல்லாரும் ஏகோபித்த இருதயத்தோடு ஆவியானவரை எல்லாரும் வாஞ்சித்து ஸ்தோத்திரம் அவர் தருகிற உன்னத பலனை அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுவோமாக. நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் இருக்கிற இடம் எதுவாயிருந்தாலும் சரி, எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, அவர் வந்து ஹல்லேலூயா மேல் வீட்டறையில் இறங்கி வந்த ஆவியானவர் நம் மீது இறங்கி வருவார். நம்முடைய பலவீனங்களை மாற்றுவார். ஸ்தோத்திரமையா. நம்மை கட்டி இருக்கிற மனுஷ ஆளுகைகள் பிசாசின் ஆளுகைகளை நம்மை விட்டு அகற்றுவார். ஸ்தோத்திரமையா. விடுதலை ஆவியானவரே, விடுதலையை தாரும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடிடும் ஆவியானவரே, நோகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடிடும் ஆவியானவரே, நோகங்களை முறிக்கிற ஆவியானவரை ஹல்லேலூயா. அசைவை உண்டாக்கும் ஆவியானவரே, மாற்றத்தை தருகிறவரே, விடுதலையை தருகிறவரே, எல்லா மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தில் இருந்தோம். மனுஷனுக்கு பயந்து 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 அநேக கண்ணிகளை நமக்கு நாமே வருவித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளையே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நம்மை போன்ற விடுதலையை பெற்ற சந்தோஷத்தை பெற்ற ஜனங்கள் ஒருவரும் இல்லை இந்த பூமியில. பின்ன ஏன் பலவிதமான
ஸ்தோத்திரம், ஒன்றுக்கு உதவாத வீணான காரியங்களுக்காய் மனுஷர்களுக்கு பயப்படுகிறீர்கள். வசனம் சொல்கிறது, ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாயிருப்பாராக. அவரையே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள். இயேசுவே, எல்லா பயத்துக்கும் எங்களை நீங்களாக்கி கொள்ளுங்கப்பா. தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே சுற்றி எங்க பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பயப்படுத்துகிற சூழ்நிலைகள், அந்த பயத்துக்கு எங்களை நீங்களாக்குங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எல்லா பயத்துக்கும் பயம் தேவனிடத்திலிருந்து வருவது அல்ல. வசனம் சொல்கிறது, தேவன் நமக்கு பயமில்லாதையே தரவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் இல்லாதையே தந்திருக்கிறார். பயப்படாதீர்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார், 365 முறைக்கும் அதிகமாக பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவரால் நிரப்பப்படுவோமாக. இந்த நாட்களிலே ஆவியானவருடைய நிரப்புதலுக்கு வழிநடத்துதலுக்கு உங்களை விட்டுக் கொடுங்கள். அருமையான சபையாரே, மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவியிலே ஆத்மாவிலே தேவ ஆவியானவர் இடைபடுவாராக, ஒவ்வொருவரையும் தொடுவாராக, சந்திப்பாராக. ஸ்தோத்திரப்பா, இந்த காலவெளியில் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிற சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், ஸ்தோத்திரம், இந்த மாவட்டங்களுக்காக நாம் ஜெபிப்போமாக. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இயேசுவே, அப்பா, அங்க இருக்கிற ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு எல்லாம் அடிப்படை தேவைகள் எந்த தடையும் இல்லாமல் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஐயா. அந்த மாவட்டத்தை எல்லை எங்கும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தெரு மூலையிலும் ரத்தத்தை தெளிக்கிறோப்பா. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஆண்டவரே உடைய சுகமளிக்கிற வல்லமை கடந்து போவதாக. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திர, விடுதலையை கொடுங்கப்பா. விசேஷமா எங்க தலைமை செயலகத்துக்காய் அதில் பணிபுரிகிற எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திர பணியாளர்களுக்காக, அரசு துறையில இருக்கிற ஒவ்வொருவருக்காக, அமைச்சர்களுக்காக, அரசியல்வாதிகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் காவல்துறையினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் நாம் அநேக செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த தலைமை செயலகத்தில் உள்ள அநேகருக்கு இந்த கொரோனா வந்திருக்கிறது. அது நிமித்தம் ஒரு சிலர் மரித்து போனார்கள். காவல்துறையிலும் ஒரு சிலர் மரித்து போயிருக்கிறார்கள். மருத்துவர்கள், செவிலியர்கள் இதனால பாதிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் தாமே ஸ்தோத்திரப்பா ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, அவர்கள் எந்த பயமும் திகிலும் இல்லாமல் விடுதலையோடு தங்கள் பணியை இன்னும் தியாகத்தோடு செய்யும்படியாக ஸ்தோத்திரப்பா அவர்கள் குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து நடத்தும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் ஒருவர் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட பணியில இருந்தா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தா நாம் எப்படி அங்கலாய்ப்போம் ஸ்தோத்திரம். நாம் எப்படி அவர்களுக்காக ஜெபிப்போமோ அந்த உணர்வோடு நாம் எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போம். இயேசுவே இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், பாதுகாப்பு கொடுங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொருடைய ஜீவனையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வைரஸை எதிர்க்கக்கூடிய நல்ல எதிர்ப்பு சக்தியை ஒவ்வொருடைய சரீரங்களிலும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. துப்புரவு பணியாளர்களுக்காய் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நாங்க சூழ்நிலையை பார்க்கவில்லை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே இந்த உலகத்து மனிதர்களுடைய கணிப்பை நாங்கள் நம்பவில்லை. நீ உண்மை நம்புகிறோம், உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஒரு இமை பொழுதுல, ஒரு நிமிஷத்துல ஆண்டவரே இந்த தேசத்தை சுத்திகரிக்க முடியும் ஆண்டவரே. அப்பா நீங்க விடுதலையை தர முடியும், சுகத்தை தர முடியும். அந்த தேவனை நாங்கள் நோக்கி இருக்கிறோம், நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஏசப்பா. அப்பா நீங்க சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எங்கள் தேசத்தை வழிநடத்துகிற ஒவ்வொருவருக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஐயா. என் ஜனத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி பார்ப்பேன்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என் குலத்துக்கு வரும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அழிவை நான் எப்படி சகிப்பேன்? ஹல்லேலூயா. நம்முடைய இந்திய தேசத்துக்காக ஹல்லேலூயா அதன் எல்லைகளில் நல்ல பாதுகாப்பு உண்டாகும்படியாக யுத்தங்கள் ஆண்டவரே இது நிமித்தமாக கடந்த நாட்களில் 20க்கும் மேற்பட்ட வீரர்கள் மரித்து போயிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் கேட்டோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ள
ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா பஞ்சத்துக்கும் ஆண்டவரே எங்கள் ஜனங்களை விலக்கி காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உடைய கரம் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு நன்மை செய்யும் இந்த நாட்களிலே ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு நேராய் திருப்பப்பட வேண்டும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இது எந்த காரணத்தினால ஸ்தோத்திரம் இது வந்தது என்பதை விட ஹல்லேலூயா, இதுல ஸ்தோத்திரம் தேவன் தம்முடைய மகிமையை ஹல்லேலூயா இதை தமக்காக அவர் எடுத்துக்கொள்கிற தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. அவர் நன்மையையும் தீமையையும் நன்மையாக மாற்றுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா. இதன் நிமித்தமாக தேசம் எங்கிலும் முழு உலகத்திலும் நம்முடைய இந்திய தேசத்திலும் ஹல்லேலூயா ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாக போகிறது, மனவிரும்புதல் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா, பாவ சாபங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சுட்டரிக்கப்பட போகிறது, ஒரு பரிசுத்தம் உண்டாக போகிறது, சபைகள் சுத்திகரிக்கப்பட போகிறது. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வருகை அதி சமீபமாக இருக்கிறது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையின்படியாக எல்லா சபைகளும் இந்த நாட்களில் உயிர்ப்பீங்க. ஜெபிக்க ஒவ்வொருவரும் விழித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க உதவி செய்யுங்க. ஆவின் வல்லமையினால் வளப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் தெளிந்த புத்தியும் நீதியும் ஆண்டவரே தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் இந்த நாட்களிலே ஜீவனம் பண்ண எங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை ஒருவரும் நஷ்டப்படுத்தி போடாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய வருகைக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமர்வமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் தேசத்துக்காக ஜெபியுங்கள். ஸ்தோத்திரம், உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம், இந்த வார நாட்களில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள் இருந்தால் உங்கள் வீடுகளில் இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம், நம்முடைய ஊழியக்காரர் உங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஸ்தோத்திரம், அவர் தமது பிரசன்னத்தை அனுப்பி ஸ்தோத்திரம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு எங்கள் நம்முடைய சபையின் சார்பாக பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் இந்த வேளையிலே பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் உடைய பிள்ளைகளை வழி நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் நினைக்கின்றோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீர் உண்மையுள்ள தேவனாய் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ தீமைகள், எத்தனையோ ஆண்டவரை நன்மைகள், எத்தனையோ சோகங்கள், ஆனாலும் கர்த்தர் தாமே உடைய பிள்ளைகளை விடுவித்து நீர் ஆண்டவரை இப்படிப்பட்டதான நாள் வரைக்கும் கொண்டு வந்து நடத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இன்னும் உடைய பிள்ளைகளை கனப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிடுங்க. உடைய கிருபை உடைய பிள்ளைங்க வாழ்க்கையில விளங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. புதிய நன்மைகளை, புதிய கிருபைகளை, புதிய மேன்மையை இந்த புதிய ஆண்டிலே என் தேவன் நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த வாரத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த யூடியூப் மூலமாக கடந்த 3 மாதங்களாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுகிற தெய்வமாகி இருக்கின்றார். சோதரன், இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பது. Listen to the voice of God. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த செய்தியின் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும். அதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு சோத்திரம் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சோத்திரம் நேற்றைய முன்தினம் சோத்திரம், அதாவது புதன்கிழமை அன்றைக்கு ஸ்தோத்திரம், நேஷனல் பிரேயர் நெட்வொர்க் உடைய ஸ்தாபகர் சகோதரன் பேட்ரிக் ஜாஸ்வா அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அவர்கள் தான் இந்திய தேசம் முழுவதும் இந்த நேஷனல் பிரேயர் நெட்வொர்க் என்ற ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி இப்ப இந்தியாவிலே எல்லா மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் ஸ்தோத்திரம் ஜெப வீரர்களை எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம், அவர் மிகவும் ஜெபிக்கிற ஒரு தெய்வ மனிதன். அவர் ஸ்தோத்திரம், அவர் இந்த நாட்களிலே மரித்து போனார். வயது முதிர்வின் நிமித்தமாக அவர் மரித்தாலும்
அவருடைய மரணம் நமக்கு ஒரு பேரிழப்பாக இருக்கிறது. ஸ்தோத்திரமாகியால் கர்த்தர் தாமே அவருடைய குடும்பத்தை ஸ்தோத்திர அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஸ்தோத்திரம் திடப்படுத்துவாராக. அடுத்த ஒரு சந்ததி எழும்பி இந்த ஜெப ஸ்தோத்திர ஒருங்கிணைப்பை நிறைவேற்றுவதற்கு அடுத்த நிலைமையில தலைவர்களை தேவன் ஏற்படுத்தும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கின்றேன். நானும் அந்த ஜெப ஒருங்கிணைப்பில் சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டத்துடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த செய்தி மிகவும் துக்ககரமானது. அவருடைய மரண சடங்குக்கு போவது கூட முடியாத ஒரு சூழ்நிலை வருத்தம் அளிக்கின்றது. அவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நம்ம வசனம் பிரசங்கம் கேட்கிறோம். அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், அதுதான் தேவன் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம், வாசிப்போம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சாமுவேல் என்ற பிள்ளையாண்டான் ஏழைக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. இங்கே நாம் பார்க்கும்போது ஏழியின் நாட்களிலே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருந்ததாம்? அபூர்வமாயிருந்தது. கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு வரவில்லை. கர்த்தருடைய வார்த்தை ஸ்தோத்திரம் ஆலயத்திலே துணிக்கவில்லை. ஸ்தோத்திரம் எங்கும் கர்த்தருடைய வார்த்தை அடைப்பட்டு போன ஒரு நிலைமை அங்கே காணப்பட்டு கொண்டிருந்தது. அந்த வேளையிலே தான் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொன்னான். நாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாய் இருந்தது. கர்த்தர் யாரோடு கூட இடைப்படாத நேரத்திலே சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் அவனை கொண்டு வந்து ஆலயத்திலே ஸ்தோத்திரம் அன்னாள் விட்டு விட்டு சென்றதை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் அந்த ஆலயத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறான். அந்த ஆலயத்திலே ஸ்தோத்திர விளக்குகள் அணிவதற்கு முன்பதாக அவன் போய் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம், அந்த வேளையிலே இதுவரை பேசாத ஆண்டவர், தொடர்பிலே இல்லாத ஆண்டவர், ஸ்தோத்திர ஏலி அங்கே ஊழியக்காரர் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் இருக்கும் போதே இந்த சாமுவேலிடத்திலே போய் பேசுகிறார். அவன் சிறு பையனாக இருக்கிறான், தீர்க்கதரிசியாக மாறவில்லை, சிறு பையன். ஸ்தோத்திரம், அவனிடத்தில் பேச அவனுக்கு தெரியவில்லை யார் நம்மோடு கூட பேசுவதென்று. அவன் எழுந்து போய் ஸ்தோத்திரம் ஏலி இடத்தில் கேட்கிறான், என்னை கூப்பிட்டீர்களா? அவர் இல்லை என்றார். அப்படி தொடர்ந்து வரும்போது ஏலி விளங்கி கொண்டார், கர்த்தர் தான் கூப்பிடுகிறார் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல் என்று சொன்ன போது அவன் அப்படியே சொன்னான். அப்படி சொன்ன போது தேவன் ஏலியின் குடும்பத்தை பற்றி, அவருடைய பிள்ளைகளை பற்றி, கர்த்தர் செய்ய போகிற நியாய தீர்ப்பை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சாமுவேலோடு கூட பேசினார். நான் சொல்றேன், நம்முடைய தேவன் யார் என்றால் பேசுகிற தேவன். உங்களோடும் என்னோடும் கூட அவர் பேசுகிற தெய்வம். அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல. அவர் ஜீவன் உள்ள தேவனாக இன்றைக்கும் நமக்கு நம்மோடு கூட பேசுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஸ்தோத்திரம், நாம் பலவிதமான வார்த்தைகளை கேட்கின்றோம். ஸ்தோத்திரம், பிசாசின் வார்த்தைகளை கேட்கின்றோம், மற்றவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், ஏன் நம்முடைய வார்த்தையே நாம் கேட்கின்றோம். ஸ்தோத்திரம், எங்கு போனாலும் நமக்கு சில வார்த்தைகள் ஏதோ கேட்கிற சூழல்கள் உருவாகிறது. ஜனங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம், அதை நாம் கேள்விப்படுகிறோம், கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிறது. பிசாசு ஸ்தோத்திரம், அவன் எப்படி பேசுவான் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், அவன் ஒரு நாளும் அவன் சுயமாக பேசுவதில்லை. பிசாசு பேசுகிறது, அவன் சுயமாக பேசுகிறதில்லை. அவன் கலர்ஃபுல்லா பேசுவான். அவன் எப்படின்னா தேவனுடைய வார்த்தையை ஒப்பிட்டு பேசுவதுதான் அவனுடைய வழக்கம். அவன் சொந்தமாக எதுவும் பேச தெரியாது. தேவன் ஏதாவது பேசி இருந்தால் அந்த வார்த்தையை ஒப்பிட்டு பேசுவான். அதுதான் பிசாசுடைய வேலை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் முதல்ல பேசுவாரு, பிசாசு இரண்டாவது பேசுவான்.
இயேசு ஆண்டவர் என்ன பேசுறாருன்னு கேட்டு அதுக்கு பின்னாடி பிசாசு பேசும். ஆதாம் ஏவாளை கர்த்தர் உண்டு பண்ணி அந்த தோட்டத்தில் அவர்களை உருவாக்கி வைத்திருந்தார். சோத்திரம். ஆண்டவர் அவர்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லிட்டாரு, பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டாரு. சோத்திரம். இதெல்லாம் ஆதாமும் ஏவாளும் கேட்டாங்களோ என்னமோ பிசாசு கேட்டுக்கிட்டு இருந்தான். பிசாசு அவன் சோதனை கேட்டு ஏவாளிடத்துல வந்து கேட்கிறான், ஆண்டவர் இதை உங்களுக்கு சாப்பிடக்கூடாது என்று சொன்னது உண்டு. ஒரு டவுட்டை உண்டு பண்றான். ஆண்டவருடைய ஆமா உனக்கு எப்படி தெரியும் ஆண்டவர் சொன்னது அப்படின்னு ஏவாள் பேசும்போது சொல்றான், நீங்க இதை சாப்பிட்டால் தேவர்களை போல ஆகிவிடுவீர்கள், அவரை போல ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லி தேவன் பயந்துதான் இதை நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸ்தோத்திரம். நீங்க சாப்பிட்டா தேவர்களை போல ஆவீர்கள் என்று சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம கூட சில காரியங்களை பொருட்களை வாங்க கடைக்கு போவோம். போகும்போது ஒரு தீர்மானத்தோடு போவோம், இந்த கடையில இந்த பிராண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம போவோம். ஆனா நமக்கு அறிமுகமே ஆகாத ஒரு சில காரியங்களை அவர்கள் அந்த வியாபாரம் பண்ணது சொல்லுவாங்க. நீங்க இதை வாங்க வந்தீங்களா, பரவாயில்ல, ஆனா இந்த ப்ராடக்ட் நீங்க கொஞ்சம் பாருங்க, இது ஸ்தோத்திரம் பெட்டர் தேன் திஸ், இதை விட ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல யூசேஜ் இருக்கும், செலவு வராது, கரண்ட் மிச்சம், பல விஷயங்கள் சொன்னோன்னே நம்ம வந்த பிளானை விட்டுட்டு இதை என்ன செஞ்சிருவோம், சரி இது why not to try அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வாங்கிட்டு போயிடுவோம். இன்னைக்கு உலகம் அதுதான், பிசாசு அப்படிதான். ஆண்டவர் சொன்னாரா, இல்ல why not you try சொன்ன உடனே அதை வாங்கி சாப்பிட்டாங்க. சோதரம். அவர்கள் வாழ்க்கையிலே தோல்வி வந்து, பிசாசு எப்பவும் சுயமா பேச மாட்டான், ஆண்டவர் பேசுறத சோதரம் எடுத்து கம்பேர் பண்ணி பேசி நம்மளை குழப்பி அங்க நம்மளை தோற்கடிக்க நினைப்பான். அருமையான தேவனுடைய ஆகிய சோதரம் பிசாசுடைய சத்தம். இன்னைக்கு பல சத்தத்தை நாம் இந்த உலகத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏவாள் அப்படித்தான் கேட்டு ஏமாந்து போய் தன் வாழ்க்கையை இழந்து போனான், தன் குடும்ப வாழ்க்கையை அவள் இழந்து போனார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும் என்று சொல்றார். இங்க யோவான் 8ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான், நீங்களும் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இங்கே சொல்ற ஆண்டவர் சொல்றாரு, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். இதான் ரொம்ப முக்கியம். நீங்க தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே நீங்க கேட்கிறீங்களா? நீங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருப்பீர்களானால் நீங்கள் தேவனால் உண்டாக்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினாலே செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிறவர்கள் தான் செவி கொடுக்கிறவர்கள். அவர்கள் தான் தேவனால் உண்டானவர்கள், அவர்கள் தான் அதை செவி கொடுப்பார்கள். சோதரம். இங்கே அதுதான் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் அவர் அவருக்கு கொடுத்த பதில் என்னவென்று சொன்னால் ஆச்சரியம் ஊட்டுகிற ஒரு பதில், இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி சொன்னாங்க. அவர் என்ன எனக்கு புரியவில்லை, நீங்க இந்த வசனத்தை சொல்றது எனக்கு விளங்கவில்லை என்று சொல்லும் போது அவர் சொன்னார், இந்த குடும்பத்தை என்னால் நடத்த முடியும், அந்த குடும்பத்தை நடத்த முடியும், பிள்ளைகளுக்கு நல்லா சாப்பாடு இருக்கு, எல்லாம் இருக்கு, நீங்க பாருங்க, எந்த குறையும் இல்லை. இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி அவரை போதவருடைய வார்த்தையை நிராகரித்து விட்டார். போதவருடைய வார்த்தையை நிராகரித்து விட்டார். காலங்கள் சென்றது. போதகர் பார்க்கும் போதெல்லாம் சொன்னார், அவர் கேட்கவில்லை. ஒரு நாள் இந்த மனைவி மரித்து போனார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாரும் ஒரு காப்பகத்திலே போய் சேர்க்கப்பட்டார்கள். இப்பொழுது அந்த இரண்டாவது மனைவியோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். காலங்கள் கடந்து போய்கொண்டே இருந்தது. ஒரு நாள் இவருக்கு வியாதி வந்த போது, அவருக்கு ஒரு கொடிய வியாதி அவருக்கு வந்த போது அந்த மனைவி அவனை விட்டு போய்விட்டாள். அவன் விட்டு போன உடனே இவர் வீதிக்கு வர வேண்டியதாச்சு. வசதிகள் இருந்தது, வாய்ப்புகள் இருந்தது, ஆனால் எல்லாவற்றையும் அவள் சுருட்டி கொண்டு போய்விட்டாள். இப்பொழுது இவர் அனாதையாக நிர்கதியாக ரோட்டிலே இருக்கிறதை ஒரு நாள் போதகர் பார்த்திருக்கிறார். அவரோடு கூட போய் பேசி இருக்கிறார். ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா ஒண்ணு கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் தேவனால் உண்டானவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள் அவர்கள் தேவனால் உண்டாகவில்லை, ஆகையால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே
கர்த்தருக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு செவி கொடுக்கிறவர்கள் தான் இன்றைக்கு ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். Praise the Lord. Hallelujah. எப்படி நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க முடியும்? இன்னைக்கு மோசேயுடைய வாழ்க்கையிலே 3 முகங்களை நாம் பார்க்க முடிகிறது. There are 3 phases in Moses' life. அவருடைய வாழ்க்கையை 340 என்று அவரை பிரிக்க முடியும். முதல் 40 ஆண்டுகள் அவர் பார்வோனுடைய அரண்மனையிலே எகிப்திலே பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக வளர்க்கப்பட்டதை நாம் அறிவோம். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் சத்தத்தை கேட்டார், பார்வோனாகிய தாத்தாவுடைய சத்தத்தை கேட்டார், அங்கே இருக்கிற ஜனங்களுடைய சத்தத்தை எல்லாம் அவர் கேட்கிறார். 40 ஆண்டுகள் அவர் கேட்டது என்னவென்று சொன்னால், பார்வோனுடைய அரண்மனையின் அந்த அரண்மனையிலே கேட்ட சத்தங்கள் தான் அந்த 40 ஆண்டுகளும் அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். இரண்டாவது 40 ஆண்டுகள் அவர் வனாந்திரத்திலே இருந்தார், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது அவரோடு கூட பேசுவதற்கு ஒருவருமே இல்லை. There is no people to talk with Moses in the wilderness. அங்கே ஆடுகள் என்ன பேசும்போது, என்ன மோசே நீங்க ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க, ஏதாவது உங்க வாழ்க்கையை பத்தி சொல்லுங்கன்னு ஆடு வந்து கேட்காது. ஆடு புல்லு இருக்கிற இடத்த பார்த்து போய்கிட்டே இருக்கும், தண்ணி இருக்கிற இடத்த பார்த்து போய்கிட்டே இருக்கும், மோசே சொல்றதை கேட்டு போய்கிட்டே இருக்கும். அது பேசாது. மோசே தனிமையில யாரிடமும் பேச முடியாத ஒரு 40 ஆண்டுகள். மூன்றாவது ஒரு 40, இந்த 80 வயது தாண்டின உடனே அடுத்த 40 ஆண்டுகள் தேவன் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பேச்சை இன்னைக்கு நம்ம கேட்கணும். அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு உன்னத நிலைமை. நம்முடைய குடும்பம், பிள்ளைங்க இந்த சத்தத்தையே கேட்டுட்டு கூடாது. நமக்குன்னு தனி ஜப நேரங்கள், ஆண்டவரோடு கூட உறவாடுகிற நேரங்கள், ஆண்டவரோடு பேசுகிற நேரங்கள். நம்ம நிறைய பேசிக்கிட்டே தான் இருக்கோம். ஜபம் வந்து ஆரம்பிப்போம், பாட்டு பாடுவோம், ஜபம் பண்ணுவோம், முடிச்சுட்டு எழுந்து போயிட்டே இருப்போம். எத்தனை பேர் உட்கார்ந்து அமர்ந்து நீங்க ஏதாவது சொல்லுங்க, ஆண்டவரே லார்ட் ஸ்பீக் வித் மீ அப்படின்னு எத்தனை பேர் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்? எத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் இன்னைக்கு அவசியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த மூன்றாவது 40 ஆண்டுகள் தான் அவன் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலைமை. ஏன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்கிறவனாக இருந்தான். ஸ்தோத்திரம். அங்கே யாத்ராகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். இந்த வசனம் நம்ம அறிந்ததே. ஆண்டவர் அந்த முச்செடியிலே தோன்றி அவனோடு கூட பேசுகிறார். மோசே என்று கூப்பிடுகிறார். அவன் இதோ அடியன் என்று அவன் நடந்து வருகிறான், அந்த செடியை பார்த்து வருகிறான். அப்பொழுது ஆண்டவர் செடியிலிருந்து, அந்த எரிகிற முச்செடியிலிருந்து அவனோடு கூட பேசுகிறார். உன் கையில் இருக்கிறது என்ன? வாட் இஸ் இன் யுவர் ஹேண்ட் என்று கேட்கிறார். இதுவரைக்கும் யாரும் கேட்கல. அவனுக்கும் தெரியும் அது என்னன்னு. என்னமோ பெருசா கேட்கிறாரு. கையில் இருக்கிறது என்ன? ஒண்ணும் இல்லை, ஒரு கோல் தான் இருக்கு ஆண்டவரே. அப்படியா? அந்த கோலை நீ கீழே போடு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் பேசும்போது அவன் அந்த கோலை கீழே போடுகிறான். போட்ட உடனே அந்த கோல் பாம்பாக மாறுகிறது. பாம்பாக மாறின உடனே அவன் பயந்து பின்னிட்டு ஓடுகிறதை பார்க்கிறான். அப்பொழுது மோசே நில்லு, ஓடாத. இப்பொழுது வந்து அந்த பின்னாக அந்த பாம்பின் வாளை நீ பிடி என்று சொல்லுகிறார். அப்படியே பயந்து வந்து இவ்வளவு நாள் அந்த கம்பை வச்சுட்டு படுத்திருந்தான். கம்பை சும்மா அசாண்டா தூக்கி வீசியிருப்பான். ஆடுகளை ஏதாவது பிடிக்க வந்தா அந்த கம்பை விட்டு எரிஞ்சிருப்பான். இப்ப அப்பெல்லாம் பாம்பா மாறி இருந்தா மிருகங்கள் எதுவும் வந்திருக்காது. அப்பெல்லாம் ஒண்ணும் வரல. ஆனா இப்ப ஆண்டவர்கிட்ட பேசினதுக்கு பின்னாடி அந்த கோல் சர்ப்பமாக மாறுகிறது. அதை தொட்ட உடனே மீண்டும் கோலாக மாறிவிட்டது. இதுவரைக்கும் அவனுக்கு இது ஒரு கோல் என்று மட்டும்தான் தெரியும். இதை பற்றின எந்த ஒரு ரகசியமும் அவனுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அவன் கையில் இருக்கிற அந்த கோல் அது சாதாரணமான கோல் அல்ல. அது இப்ப ஆண்டவருடைய கோலாக மாற்றப்பட்டிருக்கிறது. சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிறதான சோத்திரம் அந்த ஸ்டஃப் என்ன என்பதை இன்றைக்கு நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சோத்திரம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறதான திறமைகள், கிருபைகள், நமக்கு இருக்கிறதான நாலேஜ், விஸ்டம், நமக்கு இருக்கிறதான ஸ்கில்ஸ், நமக்கு இருக்கிற திறமைகள், நம்முடைய அறிவு, இந்த அறிவு இது எதற்கு பயன்பட போகிறது என்று இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை
வாழ்க்கையில தெரியாது. பிள்ளை நல்லா பேசலாம், ரொம்ப திறமையானவன், ஆனா என்ன ஒண்ணு வேலைக்கு ஆகல. சோதரம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நமக்கு இருக்கிற திறமைகள், நமக்கு இருக்கிறதான நம்முடைய காரியங்களுடைய வல்லமை என்ன, அது என்ன எதற்காக பயன்பட போகிறது, அது என்ன செய்ய போகிறது என்று நமக்கு தெரியாது. மோசேக்கு தெரியாது தன்னுடைய கயத்திருக்கிற கோல் என்ன செய்ய போகிறது என்று இதுவரைக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் வந்து கேட்கிறார், கையில் இருக்கிறது என்ன, இது ஆண்டவர் பேசுறார். ஆண்டவர் பேசுனா, ஆண்டவர் முதல்ல கேள்வியோடு கூட அவர்கிட்ட பேசுறாரு. அவர் சொல்றா, என்ன கோல் இருக்கு, இப்ப அது பாம்பா மாறிச்சு. ஸ்தோத்திரமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய வல்லமை நமக்கு தெரியல, நம்ம எதற்காக பயன்பட போகிறோம் என்று நமக்கு தெரியல. ஏதோ சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏதோ சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் சாதிக்க முடியவில்லை. ஆனால் கர்த்தர் நம்மை சாதனையாளர்களாக ஸ்தோத்திரம் கர்த்தர் மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய திறமைகள் என்ன என்பதை நீங்கள் ஸ்தோத்திரம் நன்று அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் மோசேக்கே தெரியாது இந்த கோல் எதற்கு என்று சொல்லி, ஆனால் இப்பொழுதுதான் தெரிகிறது, இது ஒரு வல்லமை உள்ள கோலாக மாறினது. ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் ஆடு மேய்க்கிற ஒரு கோலாக தான் அது இருந்தது, இப்ப அவனுடைய அடையாளமாக அது மாறிவிட்டது. ஸ்தோத்திரம், இந்த கோல் முதலாவது அவனுக்கு அதுதான் அவனுடைய அடையாளம். இரண்டாவது அந்த கோல் அதுதான் அவனுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக மாறினது. மூன்றாவதாக அந்த கோல் அதுதான் அவனுடைய செல்வாக்காகவும் மாறினது. ஆனா அதுதான் என்பது அவனுக்கு தெரியாது. சாதாரண ஒரு கோலாக வனாந்திரத்திலே அவன் அதை வைத்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்த்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே ஸ்தோத்திரம், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஸ்தோத்திரம் பிசிக்ஸ் உடைய விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை கொடுத்து நாம் அறிந்திருக்கிறோம். அவர்தான் E=mc² கண்டுபிடித்தவர். அந்த சூத்திரத்தை கண்டுபிடித்தவர் அவர்தான். ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது என்று சொன்னால், பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது எந்த ஆசிரியர்களும் அவரை குறித்து நல்ல வார்த்தை சொன்னதில்லை. அவர் எந்த ஒரு காரியத்துக்கும் பிரயோஜனமற்றவர் என்று சொல்லிதான் அவரை நினைத்தார்கள். அவர் எப்பொழுதும் துருதுருன்னு விளையாட்டுத்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரை யாருமே அங்கீகரிக்கவில்லை. அவர் திடீரென்று தன்னுடைய பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு வீட்டிலே உட்கார்ந்து அவர் சில காரியங்களை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார். பின்னாட்களிலே அவர் பெரிய ஒரு விஞ்ஞானியாக மாறுவதற்கு அது உதவியாக இருந்தது. டைமை கண்டுபிடித்தவர் அவர்தான். இப்படியாக பல கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். ஆனால் ஆரம்பத்தில் அவருக்கு தெரியாது, ஆசிரியர்களுக்கும் தெரியாது, அவரோடு இருந்தவர்களுக்கும் தெரியாது அவருக்குள்ளே இருந்ததான அந்த இன்ஃப்ளூயன்ஸ். ஐன்ஸ்டீனை குறித்து நாம் பார்க்கும்போது highest IQ person in this world என்று சொல்வார்கள். அவர்தான் தன்னுடைய மூளையை 20% அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதிகபட்சமாக நாம் யாரும் 20%க்கு இன்னும் என்ன செய்யல, வரல. அவ்வளவு தூரம் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இவ்வளவு பெரிய விஞ்ஞானியா மாறி இருக்கிறார். இன்னும் 80% பயன்படுத்தி இருந்தா என்ன சொல்லணும் தெரியாது. அந்த ஐடென்டிட்டி, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அடையாளம், நம்முடைய வருமானம், நம்முடைய செல்வாக்கு, இவைகள் எல்லாம் நமக்குள்ளே தான் இருக்கிறது. அது கிருபையாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக அவனுடைய அடையாளம். என்ன அடையாளம்? இன்னைக்கு நான் ஒரு ஸ்டெதஸ்கோப் என்னுடைய கழுத்திலே மாட்டியிருந்தேன் என்று சொன்னால் நான் ஒரு டாக்டர் என்று சொல்லுவார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு வெள்ளை கலர் கோட்டை போட்டு நான் போவேன் என்று சொன்னால் டெக்னீஷியன் என்று சொல்லுவார்கள். பிரைஸ் தி லார்ட். அதுதான் என்னுடைய அடையாளமாக மாறுகிறது, நம்முடைய அடையாளமாக மாறுகிறது. நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க போட்டிருக்கிற அந்த யூனிஃபார்ம் உங்களுக்கு ஒரு அடையாளமாக அது இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல நாம் எல்லாருக்கும் ஒரு அடையாளத்தை நாம் வைத்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மெஸ்ஸி, லயனல் மெஸ்ஸி என்று சொன்னால் அவர் ஒரே அடையாளம் ஃபுட்பால். உலக எத்தனையோ விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள் ஃபுட்பால் விளையாட்டுல. ஆனால் லயனல் மெஸ்ஸி என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். விராட் கோலி என்று சொன்னால் கிரிக்கெட் விளையாட்டு வீரர் என்று சொல்லி இதான் அவருடைய ஐடென்டிட்டி.
ஐடென்டிட்டி, அவருடைய அடையாளமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கு மோசேயுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், அவன் கையில் இருந்த அந்த கோல் தான் அவனுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஸ்தோத்திரம். இன்னைக்கு மோசேயுடைய கையில இருந்த அந்த கோல் தான் அவனுக்கு அடையாளமாக இருந்தது. இரண்டாவது அவனுடைய வருமானம், ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரம் அவனுக்கு அந்த கோல் தான் அவனுக்கு வருமானமாக இருந்தது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், அந்த விளையாட்டு வீரர்களை பற்றி சொன்னேன். அவர்களுடைய விளையாட்டிலிருந்து தான் அவர்களுக்கு இன்னைக்கு வருமானம், ஸ்தோத்திரம், கோடிக்கணக்கான வருமானம். லயனல் மெஸ்ஸி 100 கம்பெனிகளுக்கு அம்பாசிடராக சொல்றார். ஒவ்வொரு கம்பெனிக்கும் பல கோடிகள் வருமானம். ஸ்தோத்திரம். அப்ப என்னுடைய அடையாளம், எனக்கு இருக்கிற திறமை தான் ஸ்தோத்திரம், என்னுடைய அடையாளம். ஸ்தோத்திரம். எனக்கு இருக்கிற திறமை தான் என் வருமானம். ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, எனக்கு இருக்கிற திறமைகள் தான் ஸ்தோத்திரம் என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய செல்வாக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு மோசேயுடைய செல்வாக்கு என்னவென்று சொன்னால், ஆடுகளை வழிநடத்தி சென்ற அந்த கோல் மனிதர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கோலாக மாறினது. ஸ்தோத்திரம். அந்த கோல் தான் அவனுடைய செல்வாக்காக இருந்தது. அதான் ஆண்டவர் கேட்டாரு, உன் கையில் இருப்பது என்ன? அவன் சொன்னா, ஒரு கோல் இல்ல, அது சாதாரண கோல் அல்ல. ஸ்தோத்திரம். அது உனக்கு வரத்தை தரக்கூடியதா இருக்கிறது, அது உன்னுடைய ஸ்தோத்திரம் செல்வாக்காக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதுதான் அவனுடைய செல்வாக்கு. மோசே தன்னுடைய கோலை எடுத்து கொண்டு போய் யோர்தான் நதியிலே அவன் அடித்த போது யோர்தான் நதி ஸ்தோத்திரம் ரத்தமாக மாறினது. ஸ்தோத்திரம். அதுதான் அவனுடைய ஸ்தோத்திரம் செல்வாக்கு. அவன் அந்த கோலை புழுதியிலே அடித்த போது அங்கு பேன்கள் ஸ்தோத்திரம் உருவானது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். செங்கடலுக்கு முன்பதாக அவன் அந்த கோலை நீட்டின போது ஸ்தோத்திரம் செங்கடல் இரண்டாக பிரிந்தது. Praise God, hallelujah. அந்த ஒட்டுமொத்த ஜனங்களையும் அதன் வழியாய் வழிநடத்தி செல்வதற்கு இந்த கோல் உறுதுணையாக இருந்தது. இதுதான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அவனுக்கு இருந்த செல்வாக்கு. அந்த கோல் கர்த்தர் கொடுத்திருந்த அன்னைக்கு ஸ்தோத்திரம் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹalleluya. அவன் அந்த கற்பாறையை பார்த்து அடித்த போது தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இதுதான் அவனுடைய செல்வாக்கு. Praise the Lord, hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஸ்தோத்திர கிருபைகள், வரங்கள், ஸ்தோத்திர கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஞானம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான திறமைகள், இது எல்லாம் ஸ்தோத்திரம் நீங்கள் தேவனுக்காக பயன்படுத்தப்படுவதற்காக தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் உங்களுடைய அடையாளமாக இருக்கிறது. Praise God, hallelujah. ஸ்தோத்திரம். அதுதான் உங்களுக்கு வருமானத்தை கொண்டு வரும், அதுதான் உங்களுடைய செல்வாக்காக இருக்கும் என்பதை இந்த காலங்களிலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹalleluya. ஸ்தோத்திரம். ஏன் என்று சொன்னால், தேவன் நம்மை பற்றி நன்கு அறிந்திருக்கிறார். God knows us very well. Hallelujah. ஸ்தோத்திரம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஒரிஜினல் கலர் என்ன என்பது ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் தலை மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் உங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வேலைகளை பார்த்து, நம்முடைய கிரியைகளை பார்த்து, ஆண்டவர் அந்த கிரியைக்காக நம்ம சேர்த்துக் கொள்கிறது அல்ல, அந்த கிரியை பார்த்து உடனே சரி சரி ஓகே அப்படின்னு சொல்வது அல்ல. அவருக்கு உங்க கிரியை காட்டிலும் நீங்க தான் முக்கியமானவர்கள். You are very important than your action, your work. Praise the Lord. உங்களுடைய வேலைகளை காட்டிலும், உங்களுடைய கிரியைகளை காட்டிலும் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஸ்தோத்திரம் மிகவும் முக்கியமானது என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம் நீங்கள் தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, you and me, we are very important before the eyes of God. Hallelujah. ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களுடைய ஐடென்டிட்டி என்ன என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. அல்லது உங்களுடைய ஸ்டஃப் என்ன? ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்து கேட்ட பிறகுதான், ஆண்டவர் பேசின பிறகுதான் அவனுக்கு தெரிய வந்தது இந்த கோலனுடைய வல்லமை என்னவென்று சொல்லி. ஹalleluya. ஸ்தோத்திரம். மார்த்தாள் மரியாளை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. மார்த்தாள் மரியாள் 2 பேரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒரே இரத்தத்தை உடையவர்கள். ஸ்தோத்திரம். ஆனால் 2 பேருடைய நினைவுகளும் 2 பேருடைய கிரியைகளும் அங்கே வித்தியாசமாய் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். நீங்க பார்க்கும்போது ஸ்தோத்திரம் மார்த்தாள் இயேசுவுக்கு சமைப்பதற்கும் இயேசுவுக்கு பணிவிடை செய்வதற்கும் அவள் ஸ்தோத்திரம் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார். அவளுக்கு யாரோ தேவைப்பட்டார்கள் கூட சேர்ந்து வேலை செய்வதற்கு. ஆனால் மரியாள் வரவில்லை.
மரியாள் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து தேவனுடைய சத்தத்தை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். நீங்க தான் ஆண்டவருக்கு முக்கியம், உங்க கிரியைகள் அல்ல. ஸ்தோத்திரம். இன்னைக்கு கிரியையினால் நீதிமானாக முடியாது, விசுவாசத்தினாலே நீதிமானாக முடியும். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான பாதை, தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான சூழல். அதுதான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்னைக்கு சற்று விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நாம் இருக்கணும். ஆனால் மார்த்தாள் தேவனுடைய சத்தத்தை கேட்கல. இன்னைக்கு கூட நம்ம வீடுகளில் ஜெபம் கான்ஃபரன்ஸ் கால் மூலமா வரும்போது யாரோ 2 பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் கிச்சன்ல போய் சோத்திரம் அந்த சாப்பாடை வச்சுட்டு வருது, சோத்திரம். ஒரு ஆள் ஓடி போய் ஒரு வேலையை செஞ்சுட்டு வராங்க, சோத்திரம். இதெல்லாம் இல்லை. ஆனால் அதைத்தான் மார்த்தாள் செய்து கொண்டிருந்தாள். சோத்திரம். அந்த ஒருமனம் இல்லாமல், ஒற்றுமை இல்லாமல், இந்த ஜெபத்தில் உட்கார்ந்து அந்த வைராக்கியம் இல்லாமல், சோத்திரம். பாஸ்டர் போட்டு விட்டாரு, மியூட்ல போட்டு விட்டா முடிஞ்சிருச்சு, யார் முகமும் தெரியாது, உங்களோட வீடியோவும் எடுக்காது. சோத்திரம். நீங்க எங்க வேணாலும் போறீங்க வர்றீங்க, சோத்திரம். அது உங்களுக்கு தான் தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மார்த்தாள் அதை தான் செய்து கொண்டிருந்தாள். அங்கே சுற்றி கொண்டிருந்த வேலை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் இயேசுவே வந்திருக்காரு ஜெபம் நடத்த வீட்டுல. இயேசு ஜெப கூட்டம் நடத்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. மார்த்தாளை காணோம், மரியாள் மட்டும் என்ன செய்து கொண்டிருக்கிறார். இதுலயும் ஒரு குறை வந்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், சோத்திரம். ஆண்டவரே, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய. மரியாள் வரமாட்டேங்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீயோ அநேக விஷயங்களை குறித்து கலங்கி தவிக்கிறாய். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்படி ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுத்தார். ஸ்தோத்திரம். அவள் ஸ்தோத்திரம். ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கு எங்கன்னா அவர்கிட்ட கேட்கறதுல தான் வரும். யூ ஹாவ் டு லிசன் த வாய்ஸ் ஆஃப் காட். அங்க நல்ல பங்கு கிடைக்கும். சோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில மேன்மை உண்டாகும், உங்க வாழ்க்கையில உயர்வு உண்டாகும். அவருடைய சத்தத்தை கேட்ட மோசே எப்ப சத்தத்தை கேட்டானோ அதுக்கு பிறகுதான் சோத்திரம். இதுவரைக்கும் பேசாத கேட்காம இருந்தவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. அவனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு மோசே சோதர அந்த சத்தத்தை கேட்ட பிறகு அவனுடைய திறமைகளை சோதர அவனுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ஸ்டெப், அந்த கோல், அந்த ராடை அவன் பயன்படுத்த ஆரம்பித்த போது கர்த்தர் வல்லமையான மாத்திரமாய் பயன்படுத்தினார். When you listen to the word of God, that you can shine like anything. நீங்க ஆண்டவருக்காக நீங்கள் பிரகாசிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்காக நீங்கள் பிரகாசிக்க வேண்டுமானால் முதல்ல தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்களே பேசிக்கிட்டு, ஆண்டவரே நான் சைன் பண்ணணும், நான் சைன் பண்ணணும், ஆண்டவரே பெரிய ஆள் ஆகணும், என்னை உயர்த்துங்க, என்னை உயர்த்துங்க. அப்போ அவர் சொல்றதை கேட்கறது எவ்வளவு நேரம் நம்ம டைம் தரோம்? We have to sit up. We have to wait for God. தேவனுக்காக நம்ம காத்திருக்கணும். சூத்திரமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் நம்மோடு கூட பேசுவதற்கு அவர் உண்மையுள்ள மரியாதையோடு அவர் பேசிக்கொண்டு அவர் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல good part. If you need a good part, that you have to listen to Jesus, listen to God. Praise God. Hallelujah. தேவனோடு கூட உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்க. இந்த தேவனுடைய வார்த்தை தான் சோத்திரம். This is the written word of God. இது தேவனுடைய எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. ஸ்தோத்திரம். இதை கவனிக்கணும், கேட்கணும். Praise the Lord. Hallelujah. அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் இருப்போமானால் ஸ்தோத்திரம் நம்ம சைன் பண்ண முடியாது. இதை நாம் சற்று விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முதலாவது தேவனை நம்ம விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக. We have to believe. We must believe God. தேவனை நம்ம விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சோத்திரம். அவரை நம்பணும். முதல்ல யாக்கோபு 1ஆம் அதிகாரம் சோத்திரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை அங்கே வாசித்து பார்ப்போமானால், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாயினும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாம் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருப்போமானால் தேவனிடத்தில் கேட்கணும்.
அவர் நமக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப அவர்கிட்ட பேசும்போது தான் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். நாம் அவரோடு பேசணும், அவர் நம்மோட பேசணும். அவர் பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அவர் சொல்லுவாரு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லுவாரு. அவர் சொல்றதுக்கு நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், தட்டுகள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்ப தட்டணும். எப்பனா திறக்கிற வரைக்கும் தட்டணும். ஸ்தோத்திரம். தேடுங்கள், அவருடைய வார்த்தையை தேடுங்கள், அவருடைய சத்தத்தை தேடுங்கள். ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்கு பேசும் வரைக்கும் நீங்க தேடிக்கிட்டே இருங்க. Knock the door until the door open. கதவு திறக்கிற வரைக்கும் தட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படிதான் நம்ம வீட்டில் செய்வோம். ஏன்னா திறக்காம இருந்தா என்ன செய்ய முடியும்? திறந்தாதான் உள்ள போகணும், தட்டிக்கிட்டே தான் இருக்கணும். அப்ப ஆண்டவர்கிட்டையும் தட்டிக்கிட்டே இருந்தா அவர் பதில் வரும். அவர் பேசுவார், என்ன மகனே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் கூப்பிட்ட போது ஆண்டவர் நின்று, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அது அந்த வார்த்தையை கேட்கணும். அப்ப நீங்க கூப்பிட்டாதான் அவர் பேசுவார். அவர் பேசுறதுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கேட்டா உனக்கு கிடைக்கும். வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு தருவதற்கு அவர் உண்மையோட ஞானத்தை தருவார், கிருபைகளை தருவார். ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்கு தருவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதை தான் இங்கே யாக்கோபிலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது மட்டுமல்ல, வெயிட்டிங் ஃபார் காட், தேவனுக்காக காத்திருக்கிற அனுபவம் இருக்கணும். ஆண்டவர் பேசுற வரைக்கும் காத்திருக்கணும், அவர் கிரியை செய்யற வரைக்கும் காத்திருக்கணும். ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை வருத வரைக்கும் காத்திருக்கணும். Praise the Lord. We have to wait upon the Lord until the answer comes. யாரெல்லாம் அவருக்கு காத்திருக்கிறார்களோ அவங்களோடு கூட அவர் பேசுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 46ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனுடைய அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனுடைய அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து தேவ சமூகத்துல வந்து காத்திருக்கிற ஒரு அனுபவம் வேணும். வெயிட்டிங் பண்ணணும். நம்ம வாட்டி ஜெபம் பண்ணி முடிச்சா ஒன்றும் பதில காணணும்னு நினைக்க கூடாது. வெயிட் பண்ணணும். பேசும் ஐயா, பேசும் ஆண்டவரே. பாடல்களை பாட நம்ம கேட்டிருக்கிறோம். பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். எத்தனை பேர் அப்படி இருக்கு? பேசும். நான் ஜெபம் பண்ணுகிறேன், நீங்க என்னோடு கூட பேசும். நீங்க என்ன பேசுறீங்களோ அதை செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். அந்த வெயிட்டிங். ஸ்தோத்திரம். அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள். தாவீது அதை அறிஞ்சிருந்தாரு. அந்த அமர்ந்திருக்கிற அனுபவம். We need that kind of experience to wait upon the Lord. தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை சங்கீதம் 62:5 நாம் வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அமர்ந்து, அவன் சொல்றான், என் ஆத்துமாவே அமர்ந்திரு, நான் நம்புவது அவராலே வரும். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாடலாம் பாடுகிறோம். ஸ்தோத்திரம். ஆனால் நாம் அவருக்காக அமர்ந்திருக்கிறோமா? அவர் நம்முடைய பேசும்படியாக அமர்ந்திருக்கிறோமா? ஸ்தோத்திரம். அவன் ஆத்மா பார்த்து சொல்றான், அமர்ந்துரு. ஸ்தோத்திரம். ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகாத, எக்ஸால்ட் பண்ணாத, wait to God. கொஞ்சம் பொறுமையாரு. ஸ்தோத்திரம். நான் நம்புவது அவராலே வரும். I want to tell you this morning, இந்த கால வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க நம்புறது அவராலே வரும். அவராலே வர வேண்டுமானால் அவர் பேசும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். We have to wait upon the Lord. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக, make me more like Christ. இயேசு கிறிஸ்துவை போல என்னை மாற்றும். அவரை போல நாம் மாற வேண்டும். 10:5 நாம் வாசிக்கும் போது, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும்
தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே ஸ்தோத்திரம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகள், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற பெருமையான அனுபவங்கள் என்னன்னா, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற, தேவனை அறிகிற அறிவை விட நமக்கு நிறைய உலக அறிவு நிறைய பெருத்து போச்சு. தேவனை அறிகிற அறிவை பத்தி சொன்னோம்னா அவன் கொரோனாவை பத்தி பேசுவான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு எல்லாரும் கொரோனா பயம். ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பாதவங்களுக்கு தான் அது. கர்த்தரை நம்புறவங்க, கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் அவர் கைவிட மாட்டார். ஸ்தோத்திரம். 91 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாதையும் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பனுக்கு நேரிடாது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பிறக்கும் அம்புக்கும் பயப்படாது இருப்பான். ஆனா எல்லாருக்கும் பயம். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் பயம். ஆண்டவரை விசுவாசிங்க. அதுதான் இங்க சொல்றாரு அவரு. ஸ்தோத்திர. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா, ஸ்தோத்திர, தேவனை அறிகிற அறிவுக்கு மேலான எந்த அறிவும் அது அவசியம் அல்லது, நமக்கு தேவையில்லாத ஒன்று. ஸ்தோத்திர. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், அநேக தர்க்கங்கள் வரும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை பேசினாலும், வசனம் தெரிஞ்சாலும் பயந்துக்கிட்டு சும்மா டெக்னிக்கா பேசுவாங்க. ஸ்தோத்திரம். இருந்தாலும் நம்ம ஞானமா இருக்கணும்ல. ஸ்தோத்திரம். ஞானமா தான் இருக்கணும். அதெல்லாம் சொல்லல. அந்த என்ன ஞானம்னா, ஸ்தோத்திரம், கர்த்தரை விசுவாசிக்கிற ஞானம். கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், எல்லா மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். That is the faith that I have. எனக்கு இருக்கிற விசுவாசம் அது. ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, ரொம்ப கவனமா இருங்க, வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, யாரையும் வீட்டுக்குள்ள விடாதீங்க, ரொம்ப கவனமா இருங்க. சோதரன். ரொம்ப கவனமா இருக்கிறது அதுல இல்ல, கர்த்தருடைய வார்த்தையில கவனமா இருக்கும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதான் சொல்றாரு. தர்க்கங்களையும், இதை குறித்து இப்ப பேசினா நிறைய தர்க்கங்கள் தான் வரும். சோதரம். லீவ் இட். சோதரம். தர்க்கங்கள் தான் வரும் நீங்க மனுஷனுடைய வாழ்க்கையில. ஆனா அவன் சொல்ற, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா, அவன் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா ஏதாவது நமக்குள்ள வந்துச்சுன்னா அது பெருமையினால் வருகிறது. அதான் விரோதமாக எழுப்புகிற மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, அதை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துற எந்த எண்ணம் என்ன வருதா, பயம் என்ன வருதா, மரண பயம் வருதா, ஸ்தோத்திரம், இந்த கொரோனா பயம் வருதா, அப்படி வசனத்துக்கு கீழே போட்டு மிதிங்க. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துறத, அதை சிறைப்படுத்துற, அதுக்கு நீங்க சிறைப்படக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் யூ, அநேகர் இன்னைக்கு சோதரந்த கொரோனாவுக்கு பயந்து உங்களை நீங்கள் சிறைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனா ஆண்டவர் சொல்றார், கொரோனாவை நீ சிறைப்படுத்து. So I believe, my God, முட்டாள்தனமா நம்ம காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக போய் எல்லாரையும் தொட்டு எனக்கு வராது பாருன்னு அந்த இது நான் சொல்லலை. ஸ்தோத்திரம். நம்ம சர்வை பண்ணிட்டே இருக்கணும், நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தேவையான காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம போக வேண்டிய காரியங்களை போய்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம செய்யாம இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். அதை சிறைப்படுத்திட்டு நீங்க விடுதலை ஆகுங்க. இன்னைக்கு அநேகர் நம்ம சிறையாக்கிட்டோம். ஏற்கனவே அரசாங்கம் அதான் சொல்றது, தனிமையில் இரு. ஓகே, that is good, that we have to listen to the government at the same time that we have to trust God. நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும், தேவனை நம்ப வேண்டும். சொல்லுற அருமையான தேவனுடைய அவரை போல மாறணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லாவற்றையும் சிறைப்படுத்தி வச்சது. இந்த உலக லௌகீக கவலைகள், தர்க்கங்கள், மனுஷ ஆலோசனை, மனுஷ புத்தி, அவன் படிப்பு அறிவை சார்ந்திருக்கும். அதுக்கு பைபிளை you cannot compare the Bible, but I want to tell you the written word of God. நீங்க வாசிக்கிற காரியங்கள், தேவனை விசுவாசிங்க, கர்த்தரை விசுவாசிங்க. சில நேரங்களில் நாம் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம், சில நேரங்களிலே சில விஷயங்களை, சிலரை நாம் அவாய்ட் பண்ண முடியாது. we cannot avoid, நம்ம யாரையும் அவாய்ட் பண்ண முடியாது சில நேரங்களிலே. ஆனால் நம்முடைய சூத்திரம் காரியங்களை நாம் கவனித்துக் கொள்வோம். நாம் சிறைப்பட்டு போய்விடக்கூடாது. இந்த உலகம், சூத்திரம், இந்த மேட்டிமைகள், இந்த தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற
அந்த எழும்புதல்களை எல்லாம் சிறைப்படுத்தி போடும். We have to put down in the jail, சிறையில போடும். அது வெளியே வரக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வழி நடத்துவார். சோதரம், நாம் சிறைப்படல, சிறைப்படுத்துவதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சோதர ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போமானால், நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படிக்கு பலகையிலே தீர்க்கமாக வரை என்று சொல்லி அவனுக்கு சொல்றான். அவன் சொல்லும்போது சொல்றான், நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்றும் கவனித்து பார்ப்பேன். இன்னைக்கு நீங்க நான் கவனமா பார்க்கணும் அப்படி வார்த்தைகள். அவர் என்ன நம்மளை கவனிச்சுக்கிறாரு, நம்மளை என்ன கண்டிக்கிறாரு, அவர் நம்மகிட்ட என்ன பேசுறாரு ஸ்தோத்திரம் என்பதை நாம் என்ன செய்யணும், மிகவும் கவனமாய் அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று அந்த ஒரு இது வேணும் நமக்கு. என்ன சொல்லுவார் ஆண்டவர், என்ன சொல்லுவார்? என்கிட்டலாம் பேச மாட்டார். தீர்க்கதரிசியில போய் தலையை கொடுத்து ஆண்டவர் என்னங்க சொன்னார் என்ன உங்கள்கிட்டே பேசுவார். அவர் பேசும் நீங்க காத்திருந்தா, நீங்க அவர் என்ன சொல்லுவார் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்திருந்தா கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். அவர் உங்கள்கிட்ட பேசுவார். அவன்கிட்ட பேசினார் ஆபகுக்கிட்ட. அவன் காத்துக்கிட்டு இருந்தான், நான் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று காத்துக்கிட்டு இருந்தான். அவன் ஆண்டவர் சொன்னாரு, நான் சொல்றதை தீர்க்கமா எழுதி வையே, இதை கடந்தோடுகிறவர்கள் வாசிக்கும்படி அது வையே. பைபாஸ் ரோட்ல அவன் போகும்போது போர்டு இருக்கு, சோத்திரம் இங்கே இப்படி போகணும், லெஃப்ட் போகணும், ரைட் போகணும். நம்ம அது கடந்து ஓடுகிறவர் பார்க்கும்போது அதுபோல நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கோம், அங்க எழுதி வை ஆண்டவருடைய வார்த்தை. பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கணும். ஞாபகம், அவர் எனக்கு என்ன சொல்லுவார்? இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொன்னா நான் என்ன மறு உத்தரவு சொல்லணும், அதை நான் கவனிச்சுக்கிட்டு இருப்பேன், கவனமா இருப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் கவனமா இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீங்க கவனிச்சுட்டு இருந்தா உங்கள்கிட்ட சொல்லுவாரு. உங்களை கொண்டு அநேகருக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் கற்றுக் கொடுக்கும்படி, அநேகருக்கு வழியை காண்பிக்கும்படிக்கு தேவன் உங்களை பயன்படுத்துவார். இந்த காலவெளியில் நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அன்புள்ள ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் தேவனே, இந்த அருமையான கால வேளையிலே நாங்கள் ஒருமனமாய் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு உடைய வார்த்தைகளை நாங்கள் இன்னைக்கு கேட்க முடியாம உடைய வார்த்தையை கவனிக்க எனக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. அன்றைக்கு 7 நாட்களிலே ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாய் இருந்தது. ஆனா சாமுவேல் இடத்துல நீங்க பேச ஆரம்பிச்சீங்க. ஆனா சாமுவேல் மரிக்கும் வரைக்கும் அவரோடு கூட நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே, அப்பா உமக்கு சோதனை. உலகத்துல பல வார்த்தைகளை கேட்கிறோம், பல சத்தங்கள் வருகிறது. பிசாசு, மனிதர்கள், நாங்கள் பேசுவது எல்லாமே எங்களுக்கு கேட்கிறது. ஆனால் உம்முடைய வார்த்தையை கேட்க மோசே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டான். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசு எப்பொழுதும் அவன் தானாக பேசுவதில்லை. தேவன் என்ன பேசினாரோ அதற்கு ஒப்பனையாக வேற காரியங்களை பேசி ஜனங்களை குழப்பி அழிக்க, அந்த அழிவுல நாங்க மாட்டிக்க கூடாது. பிசாசுடைய பிடியில நாங்க மாட்டிக்க கூடாது. ஏவாள் மாட்டிக்கொண்டால் ஸ்தோத்திரம். தேவன் முன்னதாகவே சொல்லி இருந்தார். முன்னதாகவே உங்களுக்கு இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் எழுதி கொடுத்த இந்த வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இதை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும். இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொன்னீங்களே அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. யோவான்ல சொன்னது போல ஆண்டவரே, தேவனால் பிறந்தவன் தேவனுடைய சத்தத்தை கேட்பான், தேவனுடைய சத்தத்தை கேட்காதவன் தேவனால் பிறந்தவன் அல்ல என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீங்க கிரியை செய்யுங்க. மோசையோடு கூட ஆண்டவரே அரண்மனையிலே பேசப்பட்ட நாட்கள், வனாந்தரத்தில் பேசுவதற்கு ஆட்கள் இல்லை. ஆனாலும் கர்த்தர் ஆண்டவரே நீங்க அடுத்த 40 வயதுல 80வது வயதுல அவரிடத்துல வந்து நீங்க பேச ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சீங்க, அவன் சாகிற வரைக்கும் நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்க. ஆண்டவரே, அதே போல கர்த்தாவே எங்களோடு கூட பேசுங்க, எங்களோட பேசுகிற நாட்கள் உண்டாகட்டும். மனுஷத்தை பேசி பேசி நாங்க சோர்ந்து போனோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். மற்றவங்கள்ட்ட பேசி பேசி சோர்ந்து போனோம், பிசாசுகளை பேசி பேசி சோர்வடைய வச்சுட்டான். ஆனா நீங்க உங்க வார்த்தையை நாங்க கேட்டு பலனடைய எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் எங்களை வழிநடத்துவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த மோசே அவனுடைய கரத்தில் இருக்கிற என்ன என்று நீங்க கேட்டீங்க, அவங்ககிட்ட பேசுனீங்க. அவன்கிட்ட முதல்ல பேசுறதுக்கு ஆண்டவரே நீங்க பயன்படுத்தின வார்த்தை கையில் என்ன இருக்கிறது, அவன் கோல் என்று சொன்னான். அந்த கோலை அவனுக்கு ஆண்டவரே ஒரு அடையாளமாக நீங்க மாற்றினீங்க. அடையாளமாக மட்டுமல்ல, அவனுடைய வருமானம், அவனுடைய செல்வாக்கு எல்லாமே அதுவாக மாறினது. எகிப்தியர்கள் அந்த கோலை கண்டு பயந்தார்கள். மோசே அந்த கோல் வந்தவுடனே எகிப்தியர்கள் பயந்தார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம எங்க வாழ்க்கையிலும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள் என்ன, வரங்கள் என்ன, அது எதுக்குன்னே உங்களுக்கு தெரியாம நான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க பேசுங்கப்பா. இந்த கால வேளையில் அநேகர் குழப்பத்தில் இருக்கிறாங்க, அவங்களோட நீங்க பேசுங்க. அவங்களுக்கு என்னென்ன நீங்க கொடுத்துருக்கீங்களோ அதை கொண்டு தான் அவங்கள நீங்க வழி நடத்த போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஸ்தோத்திரம். சீசர்களை பாட்டு கேட்டீங்க, உங்களுக்கு என்ன இருக்கிறது? அவர்கள் சொன்னாங்க, 5 அப்பம் 2 மீன் கொண்டு வா என்ன. நீங்க அதை ஆசீர்வதித்து ஆண்டவரே எல்லா ஜனங்களும் திருப்தி அடைபடியாக போஷிச்சிங்கப்பா. அதையெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில உங்களுடைய அன்பின் கரத்திரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் உங்களுக்கு உண்மையாயிருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மரியாள் ஆண்டவர் உங்க சத்தத்தை கேட்க உட்கார்ந்துருந்தா. மார்த்தா வேலை செய்யறதுல அலுவல், நாங்களும் ஜப நேரங்களிலும் செய்தி நேரங்களிலும் சில அலுவல்கள் ஆண்டவரே நாங்கள் வீட்டில் இருக்கிறதுனால ஸ்தோத்திரம் செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஆள் பெல் அடிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். வெளியே போய் திறக்கிற இந்த சூழ்நிலையெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாம நேசிக்க எனக்கு கிருபை தார் ஆண்டவரே. உமக்கு காத்திருக்கிறவங்களுக்கு கிருபை தார். நாங்கள் அமர்ந்து இதே தேவன் அறிந்து கொள்ளுங்களுக்கு கிருபை தார். உண்மை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஆபத்து சொன்னது கூட அவர் என்ன சொல்லுவார் என்று அப்படி சத்தத்துக்கு கவனிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவரே கிருபை எங்களுக்கு தாரும். உங்களுடைய அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.